அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 2 கிளாஸ் முடிஞ்சிருச்சு. இது வந்து 3வது கிளாஸு. இப்போ நம்ம வந்து குரானை படிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம உள்ளத்தை எப்படி பக்குவப்படுத்தணும்னு தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஒரு முக்கியமான ஒரு டாப்பிக்கு, குரானுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது இது கண்டிப்பாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். சும்மா நம்ம குரான் எடுத்தோம், படித்தோம், அது நம்மளுக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது, அது நம்மளுக்கு ஒன்றும் பெரிய வாய்ப்பு தரல, அதோட வரலாறு நம்மளுக்கு எந்த ஒரு பெரிய படிப்பினையும் தரல அப்படின்னு நம்மளுக்கே நிறைய பேர் நம்ம நினச்சிருப்போம். நம்ம படிக்கிறோம், பட் ஒன்றும் மனசுக்குள்ளே போக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு என்ன காரணங்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது ஒரு முக்கியமான ஒரு வீடியோவாக இருக்கும். அதாவது இப்போது குரானே இல்லை, எந்த ஒரு பொருளுமே இருக்கட்டும், எந்த ஒரு பொருளும் ஒரு இடத்துக்குள்ளே நுழையணும் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு வீட்டுக்குள்ளே போகணுன்னா வீட்டை சுற்றி ஃபுல்லாக சுவர் எழுப்பிட்டோம்னா வாசல் இல்லைன்னா எப்படி உள்ளே போக முடியும்? ஒரு வீடுனா ஒரு வாசல் இருக்கணும், அதுக்கு படி இருக்கணும், போகிற பாதை வந்து தெளிவாக இருக்கணும், கல் மண்ணுமாக இருந்தால் போக முடியாது. ஸோ எந்த ஒரு விஷயமும் எந்த ஒரு இடத்துக்குள்ளே போகணும் அப்படின்னாலும் அந்த இடம் வந்து ஃப்ரீயாக இருக்கணும் உள்ளே போகிறதுக்கு, அதுக்கு தெளிவாக இருக்கணும். தெளிவாக இருந்தால் மட்டும்தான் நம்ம அதுக்குள்ளே போக முடியும், அதுக்கான பாதை இருக்கணும். நம்ம உள்ளும் அதே மாதிரி தான், குரான் அதே மாதிரி தான். இப்போ குரான் நம்ம மனசுக்குள்ளே வரணும். இப்போ குரான் நம்ம மனசுக்குள்ளே வரணும்னா நம்ம உள்ள முதல்ல அதை ஏற்றுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும். ரொம்ப கரடுமுரடாக இருந்தாலும் அது உள்ளே வர முடியாது. ரொம்ப இறுகி போய் இருந்துச்சுனாலும் நம்ம அந்த குரான் வந்து உள்ளே போகாது. அப்போ நம்ம இறுகி இருக்கா அது நம்மளுக்கு தெரியணும். அதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. நம்ம மற்ற வழிகள் நம்மளாக யோசித்து, ஏன்னா நம்மளுக்கு அது அந்த உள்ளே இறுகி இருக்கான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியாது. அதனால தான் அல்லாஹ் வந்து குரானில் சொன்ன விஷயத்தை வச்சு நம்ம வந்து, ஏன்னா நம்மளை படைச்சவன் அல்லாஹ் தானே, அல்லாஹ்க்கு தெரியும் நம்மளுடைய உள்ளே இறுகி இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ அவன் சொல்கிறத வச்சு, அவன் வேதத்தில் இருக்கிற வரலாறுகளை வச்சு நம்ம வந்து அழகாக பார்க்கலாம். அல்லாஹ் வந்து இந்த முபின்கிற வார்த்தையை பல இடத்துல வந்து பயன்படுத்துகிறான். அதில் ஒரு சில இடம் வந்து பார்த்திங்கன்னா, குரானுக்கு வந்து இந்த முபின் அப்படிங்கிற இந்த அரபி வார்த்தையை வந்து பயன்படுத்துவான். என்ன சொல்கிறான்னா, குரான் வந்து ஒரு தெளிவான வேதம் அப்படின்னு. முபினுங்கிறது தெளிவுன்னு சொல்கிறதுக்காக சொல்லக்கூடிய வார்த்தை தான். இது குரான் வந்து ஒரு தெளிவான ஒரு வேதம். இது நீங்கள் படிச்சிட்டிங்க, இது நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை வந்து ரொம்ப சீராக இருக்கும். இதில் உங்களுக்கு எந்த சந்தேகமும் இருக்காது. இது நீங்கள் பின்பற்றினா உங்களுக்கு தோல்வியே கிடையாது. ஏன்னா இது இப்படி பண்ணிங்கன்னா இது நடக்குங்கிறத நான் தெளிவாக சொல்லியிருக்கேன் அப்படின்னு அல்லாஹ் வந்து குரானை சொல்லும்போது அதில் வந்து முபின்கிற வார்த்தையை, அதே மாதிரி தான் ஷைத்தானுக்கும் அல்லாஹ் ஷைத்தானை சொல்லும்போது, ஷைத்தான் வந்து ஒரு தெளிவான எதிரி. மீன்ஸ் அவன் வந்து ஒளிஞ்சு நின்று மறைஞ்சு நின்று தாக்கக்கூடிய எதிரிலாம் கிடையாது. நீங்கள் ஒரு சண்டைக்கு போகும்போது பின்னாடி இருந்து அடிக்கிற ஆள்லாம் கிடையாது. அவன் உங்களுக்கு நேராக இருக்கான், உங்களை எதிர்த்து சண்டை போடுறதுக்கு ரெடியாக இருக்கான். அப்படி ஒருத்தன் தான் வந்து ஷைத்தான். அவன் வந்து ஒரு தெளிவான எதிரின்னு சொல்கிறதுக்காக அது முபின்கிற வார்த்தையை குரானில் வந்து அல்லாஹ் வந்து யூஸ் பண்ணுறான். அதே மாதிரி குரான் படிக்கிறவங்களுக்கும் இதே வார்த்தை தான் அல்லாஹ் யூஸ் பண்ணுறான். அதாவது குரான் படிக்கிறாங்க, ஆனால் அவங்க மனசுக்குள்ளே போய் உட்கார மாட்டேங்குது. அப்படிங்கிறதுக்கும் அல்லாஹ் வந்து என்ன சொல்கிறான்னா, நீங்கள் குரான் படிக்கிறீங்க, பட் தெளிவாக உங்கள் மனசில் உட்கார மாட்டேங்குது. இதுக்கு ஒரு வகையான வழிகேடு தான் இது. தெளிவான வழிகேடு அப்படிங்கிறதுக்காக வந்து அல்லாஹ் வந்து இதை பயன்படுத்துகிறான். ஸோ குரானை படிக்கிறது மட்டும் நம்மளுக்கு வந்து அல்லாஹ் கட்டளையிடலை. குரானை படித்து அதை தெரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அதுதான் வந்து குரானோட முக்கியமான ஸ்கோப்பு. குரான் வந்ததுக்கு ரீசன் அதுதான். நம்ம என்ன பண்ணுறோன்னா, குரான் வந்து வெறும் படிக்கிறதுக்காக மட்டும்தான், வாசிக்கிறதுக்காக மட்டும்தான். ஒரு எழுத்துக்கு 10 நன்மை, சரி ஓகே, ஒரு நாளைக்கு எடுத்து ஒரு 4 பக்கம் படிப்போம், 2 பக்கம் படிப்போம், படிச்சுக்கிட்டே இருக்கமே தவிர அதில் என்ன சொல்லியிருக்கு நம்ம யாரும் விளங்குறதே கிடையாது. அது மெயினாக இப்போ உள்ள காலகட்டத்தில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, குரான் வந்து இறந்தவர்களுக்கான ஒரு நன்மை சேர்க்கக்கூடிய ஒரு புத்தகமாக மாறிடுச்சு. இறந்தவங்களுக்காக நான் வந்து ஒரு ஹத்தியா ஓதிட்டேன், அவங்களுக்கு வந்து ஒரு ஜூஸ் ஓதி நான் அவங்களுக்கு வந்து நான் நன்மையை கொடுத்துட்டேன் அப்படிங்கிறதுக்காக மட்டும் தான் இப்போ வந்து குரானை வந்து யூஸ் பண்ணுற மாதிரி ஆகிட்டாங்க. பட் குரான் வந்து இறந்தவர்களுக்காக கிடையாது, உயிரை நம்மளுக்காகத்தான் குரான் இறக்கப்பட்டது. குரானை படித்து அதில் உள்ள விஷயங்களை தெரிஞ்சு நம்ம வாழ்க்கையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். சரி, இப்போ வந்து குரானை படிக்கணும், மனசுக்குள்ளே கொண்டு வரணும், அது தெரிஞ்சு போச்சு. இப்போ வந்து மனசு வந்து நமக்கு ஃப்ரீயாக இருக்கா இல்லை ஹார்டாக இருக்கா, எப்படி கண்டுபிடிக்கிறது? குரானில் வந்து ஒரு முக்கியமான ஒரு வரலாறு, எல்லாருக்கும் தெரிஞ்ச வந்து மூசா நபியோட வரலாறு தான். அவருடைய ஒரு வரலாறு போதும் நம்மளுடைய இந்த டாப்பிக்கை ஃபுல்லாக கவர் பண்ணிடலாம். அவ்வளோ விஷயம் அவரோட வரலாறு வந்து நம்ம எடுக்க முடியும். அதாவது அந்த மூசா நபி காலத்தில் உள்ள மனிதர்கள், அதாவது மூசா நபி,
ஒரு கூட்டத்துக்காக ஃபிரௌனுக்கு அடிமையாக இருந்த ஒரு கூட்டத்தை வந்து போராடி வெற்றி பெற்று அவங்க அந்த மக்களை வந்து அங்கேருந்து கூட்டிகிட்டு வர்றாப்புல. அதுக்கப்புறம் நடந்த வரலாறு. ஒரு நாள் அந்த காலத்தில் வந்து ஒரு மனிதர் இறந்துட்டார். இறந்த மனிதர் உடனே அங்கே இருக்கிற மக்கள்லாம் வந்து மூசாட்ட ஓடி வரணும். அவர் தானே தூதர், அல்லாஹ்வோட டேரெக்டாக கான்டாக்டில் இருக்கார். பட் ஆனால் அங்கே இருக்கிற மக்களுக்கு வந்து இவர் மேலே எந்த நம்பிக்கையுமே கிடையாது. இவர் வந்து ஒரு தூதர், இவர் வந்து ஒரு இறை நேசர், ரொம்ப நல்ல மனுஷர் அப்படிங்கிற ஒரு ஒரு பெரிய நம்பிக்கை அவங்களுக்கு எதுவுமே கிடையாது. பட் அன்றைக்கி என்ன மரியாதை வச்சுருந்தாங்கன்னா, அவர் வந்து ஃபிரௌன்ட்ட வந்து காப்பாற்றிட்டு வந்துட்டாப்புல, அவ்வளோ மட்டும்தான். இப்போ வந்து அந்த மனிதர் இறந்தவொன்னே அங்கே இருக்கிற மக்கள்லாம் மூசாட்ட ஓடி வந்து இந்த மாதிரி இறந்துட்டாப்புல, இவர் கொன்னது யாருன்னு தெரில, உனக்கு தான் அல்லாஹ் கிட்ட பெரிய கான்டாக்ட் இருக்கப்பா, கொஞ்சம் கேட்டு சொல்லுன்னு நக்கலான தோணியில் வந்து கேட்குறாங்க. ரொம்ப நக்கலாக, அதாவது இந்த குரானில் உள்ள வசனங்களே அப்படி தான் இருக்கும். உனக்கு தான் அல்லாஹ் கூட நல்லா தொடர்பு இருக்கப்பா, உன் இறைவன்கிட்ட, அதாவது அவங்க சொல்கிற எல்லா வார்த்தையும் அப்படி தான் இருக்கும். உன் இறைவன், உன்னுடைய இறைவன், எல்லாத்துக்கான இறைவன் அப்படி கேட்க மாட்டாங்க அவங்க. உன் இறைவன்கிட்ட போய் கேட்டு எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது மூசா நபி ரொம்ப நல்ல மனுஷன், நம்மளுக்கு தெரியும். அவர் வந்து ஒரு நபி. உடனே அவர் அல்லாஹ்ட்ட வந்து கையேந்தி துவா கேட்குற மாதிரி இறந்துட்டாப்புலையா, அவர் கொன்னது யாருன்னு தெரியல, அல்லாஹ் கொஞ்சம் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அல்லாஹ் வந்து ஒரு சின்ன டாஸ்க் கொடுக்குறான். ஒரு மாட்டை எடுத்து வெட்டி, ஒரு மாட்டை அறுங்க, பலி கொடுங்க. அதில் உள்ள ஒரு துண்டை எடுத்து யார் இறந்துருக்காரோ அவருக்கு மேலே அடிங்க. அடித்தோன்னே அவர் எந்திரிச்சு அவர் யார் அவர் கொன்னாருங்கிறத சொல்லிவிட்டு அவர் திருப்பி இறந்துருவாப்புல அப்படின்னு நல்லா வந்து ஒரு டாஸ்க் கொடுக்குறாப்புல. சிம்பிளான டாஸ்க்கு, அவ்வளோ. இது ஒரு பெரிய அதிசயம். ஆக்சுவலாக அல்லாஹ் வந்து மூசா நபிக்காக வந்து இந்த சின்ன ஒரு டாஸ்க்கை கொடுத்து ஒரு பெரிய அதிசயத்தை வந்து நிகழ்த்த போகிறாரு. அப்போ அந்த மக்கள் வந்து அழகாக செஞ்சுருந்துருக்கலாம். ஆனால் அவங்க தான் நக்கல் பிடிச்சவங்களாச்சே, கொஞ்சம் கூட இந்த அதான் இப்போ அவங்க மனசு எவ்வளோ ஹார்டாக இருக்குன்னு சொல்ல போகிறேன். இந்த புராண வசனத்தில் இருந்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறது. அவங்க உடனே சரி மாடுன்னு சொல்லிட்டியப்பா, அந்த மாட்டோட கொஞ்சம் அங்கடையாளம் சொன்னோன்னா கொஞ்சம் அறுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், கேட்டு சொல்லேன் அப்படின்னோடனே, உடனே அல்லாஹ் வந்து அதோட வயசை சொல்கிறாப்புல. ரொம்ப கிரடத்தட்டியும் இருக்கக்கூடாது, ரொம்ப குட்டியாகவும் இருக்கக்கூடாது, நடுத்தர வயசாக இருக்கும்னு சொல்லி சொல்கிறாப்புல. அதுவே போதும், அதுவும் நிப்பாட்டலை. அவங்க அடுத்தடுத்த கேள்வியாக அடுக்கிக்கிட்டே போகிறாங்க. அதான் நக்கல் பிடிச்சவங்க அப்படி தான் இருப்பாங்களோ, ஒவ்வொன்றா அடுத்தடுத்த கேள்விகள் கேட்குறாங்க, அதோட நிறத்தை பற்றி கேட்குறாங்க. அப்புறம் அல்லாஹ் வந்து ஃபுல்லாக சொல்ல ஆரம்பிச்சிட்டாப்புல. சரிப்பா, நீ அவ்வளோ கேட்குறியா, நான் உனக்கு எல்லா டீட்டெயிலும் தாரேன், முடிஞ்சால் அப்படி ஒரு மாட்டை பிடிச்சி நீங்கள் அருங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதோடைய நிறம் வந்து நல்லா பார்க்கவங்கள இருக்கக்கூடிய மஞ்சள் நிறமாக இருக்கும்னு நல்லா சொல்லிட்டாப்புல. அதுக்கப்புறம் அதில் வந்து எந்த மாசு மறு எந்த இந்த அடையாளங்கள் எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாப்புல. அது மாதிரி அது வந்து ஏறு ஓடக்கூடாது, அது எந்த வேலையும் தண்ணி இறைச்சிருக்கக்கூடாது. இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக அல்லாஹ் வந்து கொடுத்தாச்சு, ஃபுல் ரிப்போர்ட் கொடுத்தாச்சு. இப்போ அவங்க போய் தேட்டாங்க, ஒரு மாடே கிடைக்க மாட்டாங்க. ஒன்று இருந்தால் ஒன்றும் இல்லை, ஒன்று வயசான மாடாக இருக்குது, அப்படி இல்லைன்னா ஏதாவது வேலை செஞ்சுருக்கு, தண்ணி இறைச்சிருக்கு, அந்த மாதிரி. இல்லாட்டி ஏதாவது அதில் வந்து ஒரு காயம் ஏதாவது வந்து தழும்பு இருக்குது, இல்லாட்டி கலர் சட்டம், ஏதோ ஒன்று, ஏதாவது ஒரு காரணத்தில் வந்து அவங்க தேடுற மாடு கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் ரொம்ப போராடி கஷ்டப்பட்டு அதுக்கு அவங்க சொன்ன மாதிரி ஒரு மாட்டை கொண்டு வந்து அடித்து அதை கொன்று அதோடைய சதையை வச்சு இந்த மனிதரை அடிக்கிறாங்க. அடித்த உடனே அந்த மனிதர் எந்திரிச்சு யார் இறந்தாங்கன்னு சொல்லிவிட்டு திருப்பி இறந்துட்டார். இது எவ்வளோ பெரிய அதிசயம் நினச்சி பாருங்கள். நம்ம ஊரில் இப்போ நம்ம ஒரு ஜனாசா வீட்டுக்கு போயிருக்கோம், இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு அவரை குளிப்பாட்டி எல்லா கஃன் துணியெல்லாம் போற்றி மூடினதுக்கப்புறம் டபக்குன்னு எந்திரிச்சானே இப்படி இருக்கும் நம்மளுக்கு. இது ஒரு சாதாரண அதிசயமே கிடையாது. அவர் எந்திரிச்சு அல்லாஹ் தான் என் உயிரை எடுத்தாப்புல, இப்போ அல்லாஹ் தான் என் உயிரை கொடுத்தான்னு சொன்னால் அதுக்கப்புறம் நம்ம வந்து தாவா பண்ணணும்னு அவசியமே இல்லை. அந்த ஒரு வீடியோ இப்போ உள்ள டிஸ்ட்ரிபியூட் ஆச்சுனாலே முடிஞ்சு போச்சு. அப்படி ஒரு பெரிய அதிசயம் நடந்திருக்கு. ஆனால் அவங்கள பாருங்கள், அது ஒரு பெரிய விஷயமாகவே எடுத்துக்கலை. அது ரொம்ப சாதாரணமாக கடந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறமும் பாருங்கள், சரி இவ்வளோ பெரிய அதிசயம் நடந்தும் மாறலையே. அதுக்கப்புறம் வந்து ஒரு நாள், சரிப்பா ஒன்று நபின்னு சொல்லி ஒன்று எப்படி நம்புறது, நீ அல்லாஹ் நேரில் கூட்டு வந்துட்டாங்க. இது இவ்வளோ பெரிய ஒரு தப்பான ஒரு விஷயம். அல்லாஹ் நேரில் கூட்டிகிட்டு வா, நான் அதுக்கப்புறம் நீ நம்புறேன்ட்டாங்க. அதுக்கப்புறம் மூசா நபி ஒன்றுமே சொல்லலை. அல்லாஹ்க்கு கோபம் வந்துடும்ல, உங்களுக்கு எவ்வளோ திமிரு இருந்தால் இவ்வளோ பெரிய அவர் எவ்வளோ அதிசயங்களை உங்களுக்கு நடத்தி காட்டி இதுக்கப்புறமும் வந்து என்னையவே நீங்கள் நேரில் கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹ் அவங்க எல்லோரும் இருக்காங்க பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு பெரிய இடி. அந்த இடி சத்தத்தில் அந்த இடியில் வந்து டோட்டலாக எல்லாருமே டெட்டு மூச்சு, எல்லோரும் இறந்துட்டாங்க.
அதுக்கப்புறம் நினச்சி பாருங்கள், இறந்தவங்க அவங்களே அதாவது இதுக்கு முன்னாடி வேற ஒரு மனுஷன் இறந்து உயிர் வந்துச்சு. இப்போ வந்து அவங்களே இறக்குறாங்க, அவங்களே எந்திரிக்காங்க. நீங்களே இறந்து நீங்களே எந்திரிச்சு எப்படி இருக்கும்? மரணத்தை நேரில் பார்த்துட்டீங்க, பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம எந்திரிச்சு உட்காந்துருக்கோம். அது எவ்வளோ இதுக்கு மேலே என்ன அதிசயம் இருக்க போகுது? நம்மளுக்கே அந்த அதிசயம் நடந்துருச்சு. சரி, இதுக்கப்புறம் மாறணும்ல, ஆனாலும் மாறலை. ஏன்னா அவங்க உள்ள அவ்வளோ அவங்க வந்து சுத்தமாக வந்து அல்லாவையும் நம்பலை, மூசாவையும் நம்பவே இல்லை. அப்படி ஒரு இறுகிய உள்ளத்தோடு தான் அவங்க இதுதான் இந்த மாதிரி, அதாவது உள்ள இந்த இறுகிய உள்ளன்னு என்னென்னா, அதிசயங்கள் அற்புதங்கள் நம்ம சுற்றி நிறைய நடந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அதை பார்த்து நம்ம மனசு வந்து இறங்கவே இறங்காது. இன்னொரு வரலாறு, அவங்களோட வரலாறு ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் தெரிஞ்ச வரலாறு, கடலை பொளந்து கூட்டிகிட்டு வந்தது. அது எவ்வளோ பெரிய அதிசயம்! நம்ம கண்ணு முன்னாடி கடல் வந்து பொளக்குது. அவங்க வந்து அடிமையாக இருக்காங்க. ஆக்சுவலாக அடிமையாக இருந்து ஒரு வாழ்வாதாரமே இல்லாத ஒரு மனிதர்களாக இருக்கிறாங்க. அவங்க பெண்ணை விட்டு குழந்தைய கொண்டுக்கிட்டு இருக்காங்க. பெண்களை கொல்லலை. அப்படி ஒரு சூழ்நிலையில் இருந்து அடிமையாக இருந்து அங்கே இருந்து மூசா நபி அவங்க காப்பாற்றி கூப்பிட்டு வராப்புல. இப்போ அவங்க தனி மரியாதை இருக்குது. அவங்க நினச்சே செய்யலாம். அவங்க அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு மரியாதையோடு அவங்கள வந்து அங்கே வந்து கூட்டிகிட்டு வராப்புல. ஃபிரௌனும் வந்துட்டான். இப்போ வந்து என்ன சொல்கிறாங்க, மூசாவே நாங்களாம் வரமாட்டோம், நீ போய் சண்டை போட்டுன்ட்டாங்க ஒரே வாரத்துக்கு. ஆனால் அல்லாஹ் அந்த நேரத்தில் வந்து அப்போது மூசா நபி என்ன சொன்னாப்புல, எனக்கு என் ரப்பு இருக்காப்புல, அவர் வந்து எனக்கு வழிகாட்டுவார்னு சொன்ன உடனே அல்லாஹ் அழகாக அந்த கடலை 2 பொளந்தான். அப்போ அவங்கெல்லாம் அவங்க கண் முன்னாடியே பொளக்குது. இதுக்கு மேலே என்ன பெரிய அதிசயம் இருக்க போகுது? அவங்க அது வழியாக கிராஸ் ஆகி போகிறாங்க. ஃபிரௌன் வந்து இறந்துட்டாப்புல, எல்லாருக்கும் தெரியும். அது கிராஸ் ஆகி போனதுக்கப்புறம் அல்லாஹ் சொல்கிறான், இங்கே வந்து ஒரு போய்கிட்டு இருக்கும்போது ஜெருசலம் ஒரு ஊர் வருது. அங்கே இந்த மாதிரி கொஞ்சம் மக்கள் இருக்காங்க. அவங்க வந்து தப்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு அரசர் இருக்கான். அங்கே வந்து அவன் வந்து அநியாயமாக ஒரு ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். நீங்கள் இப்போயே அங்கே சண்டை போடுங்க, அல்லாஹ் வந்து கட்டளையிடுறான். சண்டை போட்டு அந்த மக்களை வென்றெடுங்கன்னு சொல்லிட்டு. அப்பவும் அவங்க வந்து சண்டைக்கு போகவே இல்லை. இந்த அதிசயத்தை பார்த்தும் அவங்க அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு இறங்கவே இல்லை. இதுக்கு மேலே என்ன அதிசயம்? ஒவ்வொரு அதிசயத்தையும் மூசா நபி காட்டியும் அவங்க உள்ளம் வந்து இறங்கவே இல்லை. இதுதான் வந்து ஹார்டான உள்ளத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டு. அதாவது அதிசயங்களை பார்த்தா கூட நம்ம உள்ளம் வந்து இறங்கவே இறங்காது. நம்மளை சுற்றி நிறைய நடந்துக்கிட்டு தான் இருக்குது. நம்ம நடக்கலன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். இப்போ அந்த பூமி சுற்றுதுன்னு சொல்கிறதா இருக்கட்டும், பூமி எங்கேயோ போய்கிட்டு இருக்குது, சூரியனை சுற்றிக்கிட்டே இருக்குது, சூரியன் உதயமாகறதா இருக்கட்டும், சின்ன சின்ன விஷயங்கள். செடி மண் நினச்சி பாருங்கள், பூமியில் இருக்கிற மண் காமனான ஒரு மண் தான். ஆனால் அதில் போடுற ஒவ்வொரு விதைக்கும் ஒவ்வொரு செடி, ஒவ்வொரு மரம், ஒவ்வொரு கலரில், ஒவ்வொரு டேஸ்ட்டில் பழங்கள் வருது. என்னென்னமோ முளைச்சி எவ்வளோ பெரிய அதிசயம் நம்மளுக்கு பண்ணியிருக்கான். நம்ம உடம்புல வந்து ஏகப்பட்ட அதிசயம் இருக்குது. அதாவது நான் ஒரு பயானில் கேட்டிருக்கேன். அதாவது நம்மளோட பாடி இருக்குல்ல, நம்ம உடம்புல உள்ள எல்லா பாகத்தையுமே வந்து ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு தானே இருக்காங்க. இதெல்லாம் வந்து எப்படி டபக்குன்னு அதுவாக வந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம யாராச்சும் நம்ப முடியுமா? அந்த மாதிரி கிடையாதுல்ல. இது அல்லாஹ் தான் இதை படைச்சிருக்காங்கிறதுக்கு நம்மக்கிட்ட ஏகப்பட்ட உதாரணங்கள் இருக்குது. நம்ம உடம்புலேயே ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஆனால் நம்ம எதையுமே யோசிக்கிறது கிடையாது. இந்த இவ்வளோ பெரிய அதிசயங்கள் நம்ம சுற்றி நடந்துக்கிட்டு இருக்குது. பட் நம்ம உள்ள வந்து அதை பற்றி எந்த சிந்தனையும் இல்லாமல் தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இந்த இறுகி போன உள்ளம் இதுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் வந்து இவ்வளோ ஹார்டான ஒரு உள்ளம். சரி, இப்போ உள்ளம் வந்து நல்லா இருந்துச்சு அப்படி நம்மளுக்கு எப்படி தெரியும்? அதுக்குமே வந்து மூசா அலைஹிஸ்ஸலாத்தோடைய வரலாறுலேயே வந்து ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் இருக்குது. நல்ல உள்ளம் எப்படி இருக்கும்? அது வந்து உண்மையாக பார்த்த உடனே சரணடைஞ்சிடும். நம்ம முன்னாடியே கண்ணு முன்னாடி ஒரு விஷயம் நடக்குது, அது நமக்கு உண்மைன்னு தெரிஞ்சிருச்சு. அல்லாஹ்வுடைய இருப்பை வந்து நமக்கு காட்டுது. நம்மளே பார்த்துருப்போம், ஒரு ஆக்சிடென்ட் ஆகிருக்கும், ஆனால் நம்மளுக்கு எதுவுமே ஆகிருக்காது. ஒரு மனிதர் மட்டும் காப்பாற்றி வந்திருப்பாங்க. இது எவ்வளோ பெரிய அதிசயம்! ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆகிருக்கும். இப்போ கூட மக்கா டு மதீனா போகும்போது ஒரு பஸ்ஸில் வந்து 48 நல்ல மனிதர்கள் வந்து இறந்தாங்க. அதில் ஒருத்தர் தப்பிச்சு வந்திருக்கு. அவரோட வரலாறு ஒன்று சொல்கிறாங்க, அவர் நடந்த கதையை. பட் ஆனால் அது எவ்வளோ பெரிய அவர் உடம்புல எந்த ஸ்க்ராட்சுமே இல்லையாம். அது எவ்வளோ பெரிய ஒரு அதிசயம்! இந்த மாதிரி நம்மளை சுற்றி நிறைய அதிசயங்கள் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. பட் ஆனால் நம்மளுக்கு எந்த மாற்றமும் இல்லாமல் இருக்கும். ஸோ ஒரு நல்ல உள்ளம் எப்படி இருக்கும்? அது மூசா அலைஹிஸ்ஸலாம் வரலாற்றை பார்க்கலாங்க. நம்மளுக்கு தெரியும், அங்கே மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபஸ்ட்டு ஃபிரௌன்ட்ட பேச போகிறாப்புல. அது ஒரு பெரிய எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு அழகான ஒரு ஸ்டோரி, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அவர் வந்து போகிறாரு, ஃபிரௌன் இருக்காப்புல. ஃபிரௌனுங்கிறது யாருன்னா, நீங்கள் சாதாரண நம்ம ஊரை ராஜா மாதிரி கற்பனை பண்ணிடக்கூடாது. அவர் வந்து
பெரிய ராஜா. அதாவது அல்லாஹ் இந்த உலகத்திலேயே அ கெட்டவங்களுக்கு எடுத்துக்காட்டு, கெட்டவங்களுக்கு ஒருத்தன் தலைவன். இந்த உலகத்துல எல்லா கெட்டவங்களுக்கும் ஒரு பாஸ் இருப்பாருன்னா, அவர் வந்து ஃபிரௌன். அப்படிப்பட்ட ஒரு கெட்டவன். அப்ப அவனுடைய ஆட்சி எப்படி இருக்கும்னா, அவன் அவன் அவனுக்கு சந்தோஷமா இருக்கிறதுக்கான எல்லா வழிகளும் இருக்கு. அவன் சொன்னது தான் அங்க நடக்கும். ஆ அவன பேச்சு மீறி எதுவும் பண்ண அவன் தான் கடவுள்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் பேச்ச கேட்டு தான் எல்லாருமே வந்து அடிபணிஞ்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த அந்த நாடே அவன நம்பி தான் இருக்கு. அவன் சொல்றத எல்லாருமே செய்வாங்க. இப்ப மூசா நபி போறாரு. மூசாவும், ஹாரூன் அவர் 2 பேரும் போறாங்க. அங்க இவங்களுக்கு சப்போர்ட்டுக்கு யாருமே கிடையாது. சுத்தி இருக்கிற எல்லாரும் ஃபிரௌனோட ஆட்கள். இவங்க மட்டும் தனியா போய் நிக்கிறாங்க. அவன் நினச்சிருந்தா அவ்வளோதான். ஒரு ஒரு சின்ன கண்ண கட்டுற முடிஞ்சுச்சு. 2 பேரையும் போட்டு போய்க்கிட்டே இருப்பான். அப்படி ஒரு சூழ்நிலையில வந்து அவங்க 2 பேரும் போய் நிக்கிறாங்க. அப்போ வந்து மூசா அவரு ஃபிரௌன் என்ன பண்ணியிருக்காப்புல அப்படின்னா, சரி அ அவனும் இவரு வந்து சில மேஜிக் பண்ற மாரி அவனும் சில மெஜிஷியன் சூனியக்காரர்கள வந்து கூட்டு வந்திருக்கான். அப்போ அவன் ஃபிரௌன் வந்து மூசாவ வந்து இழிவுபடுத்துறதுக்காக, அவர் தோற்கடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக, இவன் வந்து சில ஆட்கள காசு குடுத்து கூட்டு வந்திருக்கான். இப்ப அவங்கள்ட்ட வந்து சொல்றான், இந்த மாரி உங்களோட நீங்க இவருடைய சூனியத்த வந்து நீங்க வந்து உடைச்சிருங்க. உங்க சூனியத்த காட்டுங்க அப்படின்னு. அப்போ அவங்க வந்து நெறைய கயிறுலாம் போடுறாங்க. அதெல்லாம் பாம்பா மாறுது. சில விஷயங்கள்லாம் பண்றாங்க. அப்போ வந்து அல்லாஹ் வந்து மூசா கட்டளையிடுறான், நீ வந்து உன் கையில இருக்க கம்ப போடு அப்படின்னு சொல்லி. இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து கம்பு எடுத்து போடுதாப்புல. போட்டோன்னே அது என்ன பண்ணுதுன்னா, அங்க இருக்கிற எல்லா அந்த பாம்பு மாரி அது வந்து ஒரு கண்கட்டி வித்தை தான். அது உண்மையான பாம்பு கிடையாது. பட் மூசா அலைஹிஸ்ஸலாம் தடி வந்து உண்மையான பாம்பாவே மாறுது. மாறி அங்க இருக்கிற எல்லா கயிறையுமே வந்து முழுங்கிருச்சு. சூனியக்காரர்களுக்கு தெரியும்ல, இது இது நம்ம பண்ணதான்டா பொய்யி. அவரு வந்து ஏதோ உண்மையிலேயே அது வந்து பாம்பா மாறுது. இது சூனியமே கிடையாது. இது உண்மை. ஒரு கம்பு பாம்பா மாறுது. அது உண்மையான பாம்பா மாறுது. அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஆஹா! இது வந்து பொய் இல்ல, உண்மைன்னு சொல்லிட்டு உடனே சைதால விழுந்துட்டாங்க. அங்க இருக்கிற எல்லா சூனியக்காரர்களும் டக்குன்னு சைதால விழுந்து, உடனே ஷகாதத்து. வேற எந்த பேச்சுக்கும் அங்க இடமே இல்ல. ஷகாதத்து சொல்லி என்ன சொல்றாங்க, மூசாவோட, ஹாரூனோட இறைவன் உண்மையான இறைவன். நீ வந்து பொய்யன். நீ வந்து இறைவனே கிடையாது. அப்படின்னு சொல்லி டைரக்ட் இதுதான் உண்மையான உள்ளம். ஒரு உண்மையான உள்ளம், ஒரு ஒரு நல்ல உள்ளங்கிறது வந்து ஒரு அதிசயம் நம்ம கண் முன்னாடி நடக்குதுன்னா, அத பார்த்து அப்படியே ஏத்துக்கும். அந்த உண்மைய ஏத்துக்கும். பொய்யா பார்க்கும். உண்மைய உண்மையா பார்க்கும். இதுதான் வந்து ஒரு ஹெல்த்தியான ஹார்ட்டுக்கான ஒரு நல்ல ஒரு அடையாளம். இது எவ்வளோ பெரிய அதிசயம் பார்த்தீங்களா? அது அந்த அந்த வரலாறு வந்து நமக்கு ஒரு பெரிய படிப்பினை கத்துக் குடுத்துருக்கு. அதுக்கப்புறம் பாருங்க, அந்த அதுக்கப்புறமா அந்த அந்த வரலாற நீங்க படிச்சீங்கன்னா, ஃபிரௌன் வந்து இவைங்க எல்லாம் இஸ்லாத்த மீன்ஸ் அல்லாஹ்வ ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் ஃபிரௌனுக்கு கோவம் வந்துரும். என்னப்பா இவன் அவர் என்ன சொல்லுவாப்புல ஃபிரௌனு, யாரு இவர் தான் உங்க பாஸா? இவர் சொல்லிக் குடுத்தா சூனியம் சொல்லிக் குடுத்தவரா இவரு? அவர் சொன்ன உடனே டபக்குன்னு எல்லாரும் ஓகே சொல்லிட்டு அவங்க பின்னாடி போறீங்க. என்ன தைரியம் உங்களுக்கு? என் முன்னாடியே நீங்க வந்து வேற யாரோ ஒருத்தர வந்து ரப்புன்னு சொல்லுவீங்களா? ஆ எனக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. நான் வந்து உங்களுடைய மார்க்கே மாறுகள், அதாவது வலது கை, இடது கால் அந்த மாரி நான் மார்க்கே மாறுகள் வாங்கிருவேன். கொஞ்சமாவது உங்களுக்கு எது பயம் இருக்கான்னு சொல்லிட்டு மிரட்டுறான். அப்போ அவங்க வந்து அப்பதான் இஸ்லாத்துக்கு வந்திருக்காங்க. அதாவது வந்து வருஷக்கணக்கா நம்மள மாரி பிறந்ததுலேருந்தே முஸ்லீமா இருந்து அப்படிலாம் கிடையாது. அவங்க அப்பதான் இஸ்லாத்துக்கே வந்திருக்காங்க. ஆனா கொஞ்சம் கூட பயப்படவே இல்ல. தைரியமா அவங்க சொல்ட்டாங்க, "எப்பா நீ என்ன இந்த உலகத்துல தான் உன்னுடைய ஆட்சி, அதிகாரம் எல்லாமே. ஆனா ரப்பு வந்து மர்ம வாழ்க்கை தான் வந்து ரொம்ப சிறந்தது. உன்னைய நாங்க வந்து அ எங்களுக்கு தெரியும் உன்னைய பத்தி. நான் வந்து ரப்பெல்லாம் ஏத்துக்க முடியாதுன்னு" சொல்லிட்டு அவங்க வந்து அவ்வளோ தைரியமா சொல்றாங்க. அதான் அந்த உள்ளம் வந்து நல்லா ஸ்ட்ராங்கான உள்ளமா இருந்துச்சுன்னா, எதுக்கும் பயப்படாது. யார பார்த்தும் பயப்படாது. இப்ப நம்மளுமே வந்து இப்போ எடுத்துக்காட்டுக்கு நம்ம வேலை பார்க்குறோம். வேலை பார்க்குற இடத்துல வந்து ஒரு முதலாளி வந்து நீங்க வந்து வெள்ளிக்கிழமை நார்மலாவே 5 வேள தொழுகை கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னா, நீங்க தொழுவலாம் போகக்கூடாதுன்னு சொன்னா பயப்படுறோம் பார்த்தீங்களா? அந்த பயம்லாம் ஒண்ணுமே வேண்டாம். தைரியமா இருக்கலாம். ஆ நம்மளுக்கு வந்து அல்லாஹ் நம்ம கூட இருக்கான். தைரியமா நம்ம அதெல்லாம் பார்த்துக்கலாம். ஆ நம்ம வந்து நம்ம எடுத்து நம்ம தொழுவலாம். ஏன்னா ஃபெரௌனையே பார்த்த சமுதாயம் நம்ம சமுதாயம். நம்ம ஜீன் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு ஜீனு. இந்த மாரி எந்த விஷயத்துக்கும் நம்ம வந்து பயப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அல்லாஹ்வே நம்மளுக்கு சொல்றான் அந்த குரான்ல. ஓகே, இப்ப நம்ம உள்ள வந்து அ இந்த மாரி நல்ல ஒரு எந்த ஒரு விஷயத்தையுமே இது சரி, இது தப்புன்னு புரிஞ்சக்கூடிய உள்ளமா நம்ம உள்ள இருக்கணும். நம்ம கண் முன்னாடி ஒரு விஷயம் நடக்குது.
இது வந்து உண்மை, இது பொய் நம்மளால் புரிஞ்சிக்க முடியணும். சரிங்களா? இதை புரிஞ்சக்கூடிய நம்ம உள்ளமாங்கிறத வந்து ஹெல்த்தியாக இருக்காங்கிறத நம்ம தான் உட்காந்து ஆராய்ச்சி பண்ணணும். சரி, இது இது ஹெல்த்தியாக மாற்றுறதுக்கு வந்து நிறைய வழிகள் இருக்குது. சரிங்களா? குரான் நம்மளுக்கு நிறைய சொல்லி தருது. அதில் உள்ள வரலாறுகளில் நிறைய விஷயங்கள் வந்து நம்மளை பண்படுத்துறதுக்காக, நம்மளுக்கு கோவம் வராமல் இருக்கிறது எப்படி, உள்ள சீராகிறதுன்னு என்னென்னா நம்மளுடைய ஆக்டிவிட்டீஸ் தானே. கோவம் வரக்கூடாது, பொறாமை வரக்கூடாது. இதெல்லாம் நோய், உள்ளத்தோட நோய். நம்ம ஏற்கனவே முன்னாடி கிளாஸில் பார்த்தோம். அதுமாதிரி இந்த ஈகோ பிரச்சனை இருக்கக்கூடாது, புறம் பேசக்கூடாது, மற்றவங்களுக்கு கெட்டது நினைக்கக்கூடாது, மற்றவங்களோட உயர்வை பார்த்து நம்மளுக்கு எந்த கெட்ட எண்ணமும் வரக்கூடாது. ஏன் அந்த மாதிரி நம்ம உள்ளத்தை வந்து இந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது, இது மாதிரி நடக்கும்போது நம்ம உள்ளத்தை பண்படுத்தணும். அல்லாஹ்கிட்ட வந்து பாவ மன்னிப்பு கேட்டு, துவா கேட்டு நம்ம உள்ளத்தை வந்து சீசணும். அது வந்து இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்தடுத்த வீடியோக்கள் நம்ம பார்ப்போம். இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு, ஹார்டான உள்ளனா இப்படி இருக்கும், நமக்கு லேசான உள்ளனா எப்படி இருக்குங்கிறது நம்மளுக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. சரிங்களா? ஸோ இந்த உள்ளத்தை வந்து நம்ம வந்து இன்ஷா அல்லாஹ் பண்படுத்துறதுக்கான வேலையில் நம்ம வந்து ஈடுபடணும். இதை நம்ம நபிகள் நாயகம் வந்து ஒரு ஹதீஸ்லேயே நம்ம உள்ளத்தை பற்றி அழகாக சொல்லியிருப்பாப்புல. அதாவது வந்து மலையை ஒரு எக்ஸாம்பிளை வச்சு அழகாக இந்த இந்த உள்ளம் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு வந்து ஒரு ஒரு பெரிய விஷயத்த வந்து சிம்பிளாக சொல்லி முடிச்சிட்டாப்புல அவர். ஆனால் அவர் வந்து ரசூல், நம்மளுக்கு அந்தளவுக்கு விஷயம் தெரியாது. அவர் அழகாக சொல்லிட்டாப்புல. என்னென்னா, மழை வருது பார்த்தீங்களா, இந்த மழை வருது, இந்த மழை வந்து இந்த பூமிக்கு வருது. இந்த பூமிக்கு அது ரீச் ஆன உடனே மழை வந்து காமன், அது தண்ணி நம்மளுக்கு இந்த பூமிக்கு வருது. சில பூமியை அந்த தண்ணியை வந்து ஈர்த்துக்கிடுது. அந்த அந்த தண்ணியை வந்து அதை வந்து யூஸ் பண்ணுது. அதை யூஸ் பண்ணி அதை வந்து ஃபஸ்ட்டு இப்போ பார்த்துருக்கோம்ல, இப்போ வந்து காஞ்சு வறண்டு போய் இருக்கும். அந்த தண்ணி வந்தோன்னா குளிர்ந்துடும். அது வந்து உள்ளே இருத்து அது என்ன பண்ணுதுன்னா, அது வெளியில் வந்து சில நன்மைகளை கொடுக்குது. எப்படின்னா, செடி, மரம், பழங்களை கொடுக்குது. நம்மளுக்கு தேவையான எல்லாத்தையுமே வந்து அந்த பூமி கொடுக்கும். இது ஒரு வகையான பூமி. இன்னொரு வகையான பூமி இருக்குது. அது என்ன செய்யுன்னா, தண்ணி உள்ளெல்லாம் இழுக்காது. அது என்ன செய்யும்னா, அது அந்த தண்ணியை சேமிக்கிறதுக்கான ஒரு இடத்த வந்து ரெடி பண்ணி கொடுத்துரும். குளம் மாதிரி, கொட்டை, கிணறு, ஆறு, கடல், இந்த மாதிரி. அது என்ன பண்ணுன்னா, தண்ணியை வந்து சேமிச்சிரும். அதை வந்து மக்கள் வந்து பயன்படுத்துகிற மாதிரி, அவங்க அதை வந்து குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க, துணி துவைக்க யூஸ் பண்ணிக்கலாம், குளிக்க யூஸ் பண்ணிக்கலாம். அது எல்லாத்துக்கும் அது இந்த தண்ணி யூஸ் பண்ணிப்பாங்க. 3வது ஒரு நிலம் இருக்குது. அந்த நிலம் வந்து பார்த்திங்கன்னா, சுத்தமாக தண்ணியை வந்து இழுக்கவே இழுக்காது. கரடு முரடாக இருக்கும். தண்ணி உள்ளேயே போகாது. வர்ற தண்ணி அப்படியே வழிஞ்சு ஓடி போய்கிட்டே இருக்கும். இதுதான் வந்து இதுதான் நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இதுதான் நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய உதாரணமாக காட்டுறாப்புல. அதாவது மழை வந்து குரான் மாதிரி, அதோடைய தன்மை ஒன்று தான். அது வந்து எந்த மாற்றம், அது வந்து ரொம்ப புனிதமான ஒரு விஷயம். ஆனால் அதை ரிசீவ் பண்ணுற உள்ளத்தை பாருங்கள், இப்படி தான் இருக்கும். ஒரு 3 வகையான உள்ளங்கள் இருக்குது. சில உள்ளம் இருக்குது, அதை வந்து உள்ளே வாங்கி அதை வந்து அவங்க வாழ்க்கையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதோடைய இன்பத்தை அவங்க வந்து அனுபவிக்கிறாங்க, அதோடைய சந்தோஷத்தை அனுபவிக்கிறாங்க, நன்மையை அனுபவிக்கிறாங்க. அனுபவிச்சது மட்டும் இல்லாமல் அதை வந்து 4 பேருக்கு சொல்லி அதை வந்து எத்தனையோ பேருக்கு அதை வந்து தன் வாழ்க்கை மூலமாக வந்து எடுத்து சொல்கிறாங்க. பெரிய உதாரணம் நபிகள் நாயகம் தான். அவர் தன் வாழ்க்கையில் குரான் வந்ததுக்கப்புறம் அதை வந்து அவருடைய வாழ்க்கையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அது எப்படி வெளியில் வருது பாருங்களேன். அவர் எவ்வளோ உண்மையாக பேசுகிறாரு, எவ்வளோ வந்து சிரித்த மூஞ்சாக இருக்கார், எவ்வளோ நன்மையான விஷயங்களை செய்கிறாரு, ஜக்காத்து பண்ணுறாரு, ஏழைகளை கவனிக்கிறாரு, யார்கிட்டையும் கோவப்பட மாட்டேங்கிறாரு, யாரை பற்றி புறம் பேசுகிறது இல்லை, யாருக்கு என்ன உதவினாலும் ஓடி ஓடி போய் செய்வாப்புல. அதுதான் வந்து அந்த குரான் நம்மளை மாற்றக்கூடிய, உள்ளத்தை மாற்றக்கூடிய ஒரு பெரிய விஷயம். ஸோ நம்மளும் அதே மாதிரி அந்த அந்த உள்ளமாக நம்மளும் மாறணும். சில உள்ளங்கள் இருக்குது, அது வந்து பார்த்திங்கன்னா கட்டாந்தர, அவ்வளோதான். அது இருக்குது, குரான் இருக்குது, குரான் படிக்கிறாங்க, அதை படித்து சாதாரணமாக இது ஒரு வரலாறு மாதிரி படிப்பாங்க. வரலாற்று புக்கு இருக்குல்ல, அலெக்சாண்டரை பற்றி படிக்கிறது, அந்த மாதிரி ஒரு வரலாற்று புக்கு மாதிரி இதையும் சும்மா படிச்சுட்டு அதில் உள்ள படிப்பினையை வந்து அவங்க வாங்குறதே கிடையாது. ஸோ நம்ம உள்ளமும் அந்த மாதிரி இல்லாமல் இன்ஷா அல்லாஹ் துவா செய்யணும், நிறைய துவா செய்யுங்க. அதுக்கான இந்த உள்ளத்தை வந்து முதல் சீர்படுத்தும். இப்போ இந்த குரான் நம்மளுக்கு வரப்போகுது, நமக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. ஒரு ஒரு பெரிய பொக்கிஷம் நம்ம கையில் இருக்குது, உள்ளத்துக்குள்ளே போக மாட்டேங்குது. ஏன்னா உள்ளே வந்து ஹார்டாக இருக்குது. ஏன் ஹார்டாக இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியும். அது எப்படி லேசாக்கணுங்கிறதும் நம்ம வந்து அது நம்மளும் முயற்சி தான். அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் முயற்சி மட்டும்தான் எடுக்க போகிறீங்க,
உள்ளத்தை மாற்ற வேண்டியது அல்லாஹ். ஏன்னா அல்லாஹ்வுடைய 2 விரலுக்கு இடையில தான் வந்து அந்த நம்மளோட உள்ளம் இருக்குது. அது அல்லாஹ் இப்படியும் மாற்றலாம், இப்படியும் மாற்றலாம். அதை தான் அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுறான். அதனால் அதுக்கான துஆவ தான் அதிகமாக நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கணும். அதுக்கான முயற்சி நம்ம அதிகமாக நம்மளுக்கு நிறைய சூழல்கள் இருக்குது. நீங்கள் அப்படி நினைக்க வேண்டாம். நம்மளுக்கு இது எப்படி உள்ளத்தை மாற்ற போகிறோன்னு நீங்கள் அந்த கற்பனைக்கே போக வேண்டாம். தினமும் தினமும் நம்மளுக்கு வந்து நம்ம உள்ளத்தை சீர்படுத்துறதுக்கு அல்லாஹ் நமக்கு நிறைய வாய்ப்பை கொடுத்துக்கிட்டே இருப்பான். வாய்ப்புன்னு என்ன? நம்ம கண் முன்னாடி சில விஷயங்கள் நடக்கும். நம்மளுக்கு கோவத்தை உண்டு பண்ணும். நம்மளை தூண்டி விடுவாங்க. நம்மளை பேச வைப்பாங்க. நம்மள நம்மளுக்கு பொறாமை குணம் வர்ற மாதிரி சில விஷயங்கள் நடக்கும். நம்மளை விட்டுட்டு சில பேர் தனியாக போய் பேசுவாங்க. நம்மளுக்கு சந்தேகங்கள் வரும். இது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம சுற்றி நடந்துக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துலலாம் இது எப்படி ஹேண்டில் பண்ண போகிறீங்க? அதுதான். இதை நீங்கள் வந்து தப்பாகவும் நினச்சி தப்பான வழிக்கும் போகலாம். இதை நீங்கள் சரியாக ஹேண்டில் பண்ணி உங்கள் உள்ளத்தை வந்து சீர்படுத்தலாம். இதை மட்டும் தான் நீங்கள் வந்து பண்ண போகிறீங்க. ஸோ நம்மளுக்கு நம்ம போய் முயற்சி பண்ணி தேடி போய் உள்ளத்தை சீர்படுத்த வேண்டாம். வர்ற விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோங்கிறது மட்டும்தான். எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிறது குரானில் ஏகப்பட்ட வரலாறு இருக்குது. அதை படிங்க. அதை உள்வாங்கிட்டு இன்ஷா அல்லாஹ் நம்ம எல்லாருமே குரான் மனிதராக மாறணும். அதுதான் ஒரு பெரிய ஆசை இன்ஷா அல்லாஹ். அடுத்த கிளாஸில் இன்னும் உள்ளத்தை இன்னும் நிறையா சீர்படுத்துறதுக்கான சில விஷயங்கள்லாம் இருக்குது. குரானை அணுகிறதுக்கு முன்னாடி இது எல்லாமே நம்ம ரெடியாக இருக்கணும். சரிங்களா? இன்ஷா அல்லாஹ் ஃபர்தராக பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.